ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நாம் மொமெண்டம் இன்ட்ராடே மாஸ்டரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, என்னென்ன என்ட்ரி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோர்ஸில் நம்ம 2 ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் கொடுக்குறோம். ஒன்று வந்து சார்ட் பேஸ்ட், அதாவது ஒரு யூனிக் வாலட்டிலிட்டி கான்செப்டை வந்து நம்ம இந்த கஸ்டம் இண்டிகேட்டரில் கோட் பண்ணியிருக்கோம். இன்ட்ராடே ட்ரேடருக்கு வாலட்டிலிட்டி வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால வாலட்டிலிட்டி பேஸில் நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் எவ்ரி ட்ரேடிங் டேயில் அதில் எப்படி வந்து மொமெண்டம் இருக்குது, எது வந்து டாப் ஸ்டாக்ஸாக இருக்குது, எது பாட்டம் ஸ்டாக்ஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஒரு சார்ட் பேஸ்டு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வெப் பேஸ்டு கொடுத்துருக்கோம். இந்த வெப் பேஸில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம எடுக்கிற மாதிரி டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸ் அண்டு வால்யூம் ஸ்பைக்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயம் பார்த்து நம்ம என்எஸ்சி இண்டியாவிலேருந்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போது நான் வேறு ஒரு வெப்சைட்டில் டேஷ்போர்டு வந்து இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த வெப்சைட்டை வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு மெத்தட், ஒரு 5-6 மெத்தட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு மெத்தடை எடுத்து அதில் வர ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு டெய்லி வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய என்ட்ரி டைப்பை யூஸ் பண்ணி கஸ்டம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி டைப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 என்ட்ரி டைப் கொடுக்குறோம். ஒன்று வந்து 1 மினிட் மொமெண்டம் ரிவர்சல், அதாவது மொமெண்டம் டைரக்ஷனில் ரிவர்சல் ஆகி போகிறத வந்து 1 மினிட் மொமெண்டம் ரிவர்சலில் கொடுத்துருக்கோம். 5 மினிட்டில் மொமெண்டம் பிரேக் அவுட், மொமெண்டம் டைரக்ஷனில் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிறத வந்து 5 மினிட் ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ராசஸ் ஓரியன்ட் தான். இதில் எதுவுமே கெஸ் ஒர்க் கிடையாது. ஸ்டாக் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ட்ரேட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும், என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், பர் ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எப்படி பொசிஷன் சைஸ் பண்ணணும், எப்படி ரிஸ்க் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும், அதுக்கான ப்ராப்பர் என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 மினிட் மொமெண்டம் ரிவர்சல் மெத்தட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ட்ரெண்டு க்ளவுடு, இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், இந்த க்ரீன் கலர் இருக்கும். இந்த ட்ரெண்டு க்ளவுட் வந்து நம்ம ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் புல் பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு புல் பேக் ஆகிட்டு சேம் டைரெக்ஷன் போகும்போது பாட்டம்லேருந்து திரும்ப மொமெண்டம் கெயின் ஆகும் இல்லையா. இப்போ ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு, ஒரு கரெக்ஷன் ஆகுதுன்னா மொமெண்டம் லாஸ் ஆகி கரெக்ஷன் ஆகிட்டுருக்கும். திரும்ப சேம் டைரெக்ஷன் மொமெண்டம் கெயின் ஆகும்போது அந்த இமீடியட்டாக ஒரு பாட்டம்லேருந்து 1 or 2 கேண்டில்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளூ ட்ரையாங்கிள் பை டைரெக்ஷனுக்கும் ரெட் ட்ரையாங்கிள் செல் டைரெக்ஷனும் அதை ஷோ பண்ணோம். அதன்படி நம்ம எடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 1 மினிட்டுங்கிறதுனால ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த க்ளவுட்லேயே ட்ரையல் பண்ணிட்டு போனோம்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து எத்தனை ஃபோல்டு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மினிமம் ரிஸ்க்குக்கு மேக்ஸிமம் ரிவார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சிஸ்டமாக வந்து நான் இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவே வந்து என்னால் 1 மினிட்டில் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அனலைஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னாக்கா 5 மினிட்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து வேறு பேராமீட்டர்ஸ், ரெண்டுக்குமே வேறு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், வேறு என்ட்ரி டைப்பு. 5 மினிட்ஸ்க்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 மினிட்ஸில் போனீங்கன்னா அதுக்கான ட்ரெண்ட் வந்து வேறு பேராமீட்டரில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு ப்ளூ மொமெண்டமும் செல் சைடுக்கு ரெட் கலர் ட்ரையாங்கிளும் மொமெண்டமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதில் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு திரும்ப பைவட்டல் ஹை பிரேக் பண்ணும்போது அதில் என்ட்ரி பண்ணி ஒரு கேண்டில் ஸ்டாப் லாஸ்லேயே எப்படி நம்ம 1:2 1:3 ட்ரேடோ அல்லது இந்த க்ளவுடை வச்சே ட்ரையல் பண்ணிட்டு போய் எப்படி ஆப்போசிட் செல் மாறும்போது எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 days ட்ரையல் கொடுக்குறோம். இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மொமெண்டம் இன்ட்ராடே அப்படிங்கிற இண்டிகேட்டர் உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவோம். இந்த 1 மினிட் என்ட்ரியும் இந்த 5 மினிட் என்ட்ரியும் அதில் இருக்கும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அது எல்லாமே நம்மளோட சிஸ்டம் எல்லாமே நான் ரீபெயிண்டிங் தான். ஸோ ரீபெயிண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம், பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் இதில் எக்ஸிக்யூட் பண்ணி தான் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் தரவாக இந்த இண்டிகேட்டரை செக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபர்தர் நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணிவிட்டு 1 month அக்சஸ், இது வந்து ஒரு டைம் மட்டும் நம்ம கொடுக்குறோம். எதுக்குன்னா எங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அதனால் நான் ஓப்பனாக அக்சஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த அக்சஸ் கொடுக்குறோம். இது வந்து ஆக்சுவலாக கோர்ஸ் தான். பட் ஆனால் எடுத்தவொடனே ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறேன். நீங்கள் அதில் சாட்டிஸ்ஃபை ஆனால் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா 1 month அக்சஸ் கொடுக்குறேன் ஒரு மினிமம் பேமெண்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கோர்ஸ் வீடியோவும் இந்த இண்டிகேட்டர் அக்சஸும் லைஃப் டைமுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களோட பார்ட் என்னென்னா நீங்கள் தரவாக நம்ம ட்ரையல் பீரியடில் கொடுக்கும்போது
இந்த சிஸ்டத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஃபர்தராக நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயிலு, அதர் ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் அண்டு ட்ரையல் அக்சஸ் வேணும் அப்படின்னாக்கா இண்டிகேட்டருக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட். எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நாங்கள் அட்டென்ட் பண்ணி பேசுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.